தமிழ் ஸ்கூல் திரைப்படத்துடைய முக ஒப்பனையாளர் நான் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியும். ஃபோன் கடை ஜி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். பிளானா ஜியால பாலாஜிக்கு முன்னாடி ஃபோன் கடை ஜி. எஸ், முந்தி வந்து ஃபோன் கடை ஜி, இப்போ வந்து பாலாஜி. அந்த நான் எந்த ஒரு மேக்கப் கிளாஸ்க்கு போனாலும் எல்லாம் என்னை தனியாக பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? நான் ஒண்டி தான் மேலாக போய் உட்காந்துருப்பேன். இப்போ என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்கின்லே மோர் தென் 15 விதமான டோன் இருக்கு. இந்த மேக்கப்போடைய விலையை வச்சு தான் அதோடைய தரத்தை முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினா தான் வந்து எந்த ப்ராடக்ட் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் விலை குறைவாகவும் இருக்கணும், அந்த ப்ராடக்ட் தரமாகவும். வணக்கம், நம்பிக்கை ஸ்டார் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். நிறைய மலேசிய கலைஞர்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்குறோம். அவங்களுடைய அனுபவங்கள், இந்த கலைத்துறையில் அவங்களுடைய பங்களிப்பு நிறைய பேசியிருக்கிறோம். கலைஞர்களுக்கு அழகு கூட்டக்கூடிய ஒரு நபரைத்தான் இன்று நாம் சந்திக்க போகின்றோம். அவரை நீங்கள் வந்து அழகு கலை நிபுணர்னு சொல்லலாம், இல்லை அழகு கலை வல்லுநர்னு சொல்லலாம், இல்லை ஒப்பனை கலைஞர்னு சொல்லலாம். ஆனால் இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 80-90 விழுக்காடு நடிகைகளின் முகத்தில் அவருடைய கைப்படாமல் இருந்ததே இல்லை அப்படின்ற அந்த பில்டப் வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு தகுதியான ஒரு நபர் தான். கடந்த ஆண்டு நம்பிக்கை நட்சத்திர விருது விழாவில் சிறந்த ஒப்பனை கலைஞருக்கான விருதை வென்ற திரு பாலாஜி அவர்களை தான் நீங்க நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் பாலாஜி அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க அப்படியே தான் இருக்கீங்களா? இந்த ரகசியம் என்ன? எப்போதும் சில பேர் வந்து உடம்பு ஏறுவாங்க இறங்குவாங்க, நீங்க அப்படியே அப்ப பார்த்த மாதிரி இருக்கீங்களா? அதோட ரகசியம் என்ன, அதை சொல்லுங்க முதல்ல. ரகசியம் அப்படின்னு சொல்றதோட வந்து வாழ்க்கையில அன்றாட அடிப்படை விஷயங்கள் இருக்கு இல்லையா? எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், என்ன சாப்பிடணும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் கொஞ்சம் கருத்தோட செயல்படுறேன். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? காலையில ஒரு 5-5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். என்ன எத்தனை மணி சொன்னீங்க? 5:30 எழுந்திரிச்சுவீங்க 5:30 மணிக்கெல்லாம். சரி, 5:30 மணிக்கு அவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? காலையில எழுந்திரிச்சு இந்த அதிகாலை இந்த ஆக்சிஜன் இருக்குது பத்தி, அதெல்லாம் நீங்க எப்படி சொல்றதுன்னா, அந்த ஆக்சிஜன்லாம் நீங்க வந்துட்டு உங்களுக்குள்ள உள் வாங்கிக்கிறப்போ அது தன்னாலே உங்களை வந்துட்டு அந்த அடுத்த நாள் வந்து உங்களை எழுந்திருக்க வச்சிடும். இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இரவு நேரத்தில் செலவிட மாட்டீங்களா? நீங்கள் திரைப்படம் பார்க்குறது, இது பார்க்குறது, அந்த மாதிரி போனால் தானே அப்படி போய் ஒரு 12-12:30 மணி, எங்களுக்கெல்லாம் ஒரு 2-3 ஆனால் தான் தூக்கமே வருது. அந்த மாதிரி ரொம்ப குறைவு. கரெக்டாக எத்தனை மணிக்கு தூங்குவீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? என்ன உங்களுடைய இந்த ஸ்லீப்பிங் அவர் எத்தனை மணி நேரம்? ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலாக பொதுவாகவே ஒரு நம்மளுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் ஒரு 7 to 8 hours தூக்கம் இருக்கணும் இல்லையா? பட் ஒரு சில தருணங்கள் வந்து வேலை காரணம், ஏன்னா நம்ம ஷிஃப்ட் வேலை, சம்டைம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் ஒரு சில காலகட்டங்கள் வந்துட்டு நம்மளால வந்துட்டு தவிர்க்க முடியாது. 7 hours தூக்கம் வந்து தவிர்க்க முடியாது. பட் நேரம் கிடைக்கிறப்போ தூங்கிடணும். ஸோ அதுதான் சில விஷயங்கள் வந்து எப்படின்னா நம்மளால அதை வந்துட்டு சரியா வந்துட்டு பண்ண முடியாம இருக்கும். நேரம் கிடைக்கிறப்ப அதை பண்ணிக்கணும், பேலன்ஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் தான். அதுதான் உங்களுடைய பேலன்ஸ் நீங்க பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு, பிகாஸ் ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப இருக்கிற நவீன காலத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. லைக் நம்மளுடைய உடலை வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறதுக்கும் சரி, சுத்தப்படுத்திக்கிறதுக்கும் சரி, என்னென்னமோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் என்னென்னமோ இருக்கு. ஆனா இதெல்லாம் நீங்க வாங்கி சாப்பிடுறது முக்கியம் கிடையாது. தூக்கம் முதல்ல முக்கியம். தூக்கம் ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்ம தான் எக்ஸசைஸ் பண்ணியாச்சு, நம்ம தூங்காம விடிய உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடியாது. பிகாஸ் அந்த எக்ஸசைஸ்க்கு உண்டான அந்த மசில்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் வேணும். அது நீங்க கொடுக்கறப்பதான் அது அதனுடைய வெளிப்பாடுகளை கொடுக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி உடம்பு ஏத்துற ஏதாவது ஐடியா ஏதாவது? உடம்பு ஏத்தணும் அப்படின்னு இல்லை. பிகாஸ் நம்ம ஃபேமிலியில பாத்துக்கிட்டீங்கன்னா என்னோட அப்பா பாடி பில்டர், என்னோட செகண்ட் பிரதர் பாடி பில்டர். என்னது? ஆமா, சரி, செகண்ட் பிரதர் பாடி பில்டர். சோ அப்படியே நீங்க ரொம்ப தின்னா ஒரு மாதிரி? என்னோட ஃபேமிலியிலே நான் தான் கொஞ்சம் சின்னதா சிறிய சைஸ்ல இருப்பேன், மற்றவங்க எல்லாம் பெருசா இருப்பாங்க. ஸோ ஒருவேளை அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால நம்ம பரவாயில்ல, நம்ம இப்படி இருப்போம் அப்படின்னு முடிவு அப்படின்னு இல்லை. அதாவது பாடி நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தவிர மற்றபடி பல்க்லாம் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள் பல்கா இருந்தா போதும். சரி பாலாஜி, நான் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போதெல்லாம் மலேசிய கலைஞர்களுடைய முகத்தில் நீங்கள் வரியாத ஓவியங்கள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் நிறைய பேரோட பயணிச்சிருக்கீங்க. இந்த ஒப்பனை துறைக்குள்ளே எப்படி வந்தீங்க? எப்போ வந்தது அந்த ஆர்வம்? இது வந்து பிளான் பண்ணதா, இல்லை வந்து வேற வழியே இல்லாமல் வேற வழி இல்லைப்பா வந்துடுவோம் அப்படின்ட்டு வந்தீங்களா? உண்மையை தான் சொல்லணும். ஓகே, நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த பயணம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பயணம் அப்படின்னு சொல்றதோட வந்து அந்த எண்ணங்கள் உருவானது வந்து எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
அந்த காலகட்டம் வந்து அம்மா அம்மா வந்துட்டு இன்னும் ஸ்டில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 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 காலகட்டங்கள் வந்துட்டு நான் சொந்த பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சொந்த பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அப்போலாம் வந்துட்டு ஃபோன் ஷாப். ஸோ ஃபோன் கடை வச்சிருந்தீங்க. ஒரு 2007ல இருந்து ஒரு 2013 வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாவே வந்து ஃபோன் பிசினஸ் தான். நான் வந்து சைனீஸ் பேசுவேன், கெந்தனீஸ் பேசுவேன். ஸோ அதை தவிர்த்து வந்துட்டு ஃபோன் டெக்னீஷியன், ஃபோன் ரிப்பேர் பண்றது, சேல்ஸ் எல்லாம் செய்வீங்க? எல்லாமே செய்வேன். பரவாயில்லையே. இதனால் வரைக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் 2007ல தான் அந்த பிஸ்னஸை வந்து உருவாக்குனேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய இந்த தொழில்கள் மாறினாலும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஒன்றுதான். இது இந்த ஃபோனுடையா? எஸ். இப்ப பாருங்க, அந்த போன் வாங்கி சப்போர்ட் பண்ணவங்க தான் எனக்கு மேக்கப் கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில்ல வந்துட்டு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மை இதோட நீங்க இருந்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் எங்கேயுமே போக மாட்டாங்க. நம்பிக்கையோட நம்ம பையன் செய்யறானே, நம்ம போய் கொடுப்போம். இப்படிதான் ஒரு வீட்டுல நான் போயிட்டு, நான் பெருமைக்கு நான் சொல்லல, இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த சில விஷயங்கள். ஒரு வீட்டில் நான் போயிட்டு ஒரு பர்சனல் மேக்கப் பண்ணேன் அப்படின்னா, அந்த வீட்டில இருந்து அதே பர்சனுக்கு பர்சு மேக்கப், கல்யாண மேக்கப், வளக்காப்பு மேக்கப், 30 மேக்கப் வரைக்கும் வரிசையா வந்துடும். அப்புறம் கடைசியா வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலியா மாறிடுவாங்க. அங்க போனா அவங்களுக்கு மட்டும் இல்லையா, எல்லாத்துக்கும் போடணும்ல, எல்லாத்துக்கும் வந்துடும். பட் நம்ம வந்துட்டு லைக் அவங்களுக்கு நம்ம போறப்போ அவங்களுக்கு ஒரு தனித்துவம் முக்கியமான கண்டிப்பா கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா, நான் வந்து எனக்குள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எது என்கிட்ட வந்து எது கேட்டாலும் நான் சலிச்சிக்க மாட்டேன். அந்த சலிப்பு தன்மை இல்லை. நம்மளால முடிஞ்சா செஞ்சு கொடுப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் கடைபிடிக்கிறது இல்லை. எப்ப வந்தீங்க இதுக்குள்ள? நான் வந்த விஷயம் வந்து ஓகே, அந்த 2007ல இருந்து 2013 வரைக்கும் ஃபுல்லாவே அந்த போன் கடை எங்க வச்சிருந்தீங்க? கலானஜியா ஜெயன். கலானஜியா ஜெயன், கலானஜியா மக்கள் கண்டிப்பா அதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியும், போன் கடை ஜி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும். கலானஜியால பாலாஜிக்கு முன்னாடி போன் கடை ஜி. எஸ், முந்தி வந்து போன் கடை ஜி, இப்போ வந்து பாலாஜி. ஸோ அந்த மாதிரி அங்க இருக்கிற நான் எப்போதுமே வந்து ஒரே ஒரு விஷயம், நான் எப்போதுமே வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு எனக்கு ஆசுலி போட்டது அந்த கலானஜியா ஜெயன், அங்க இருக்கிற சப்போர்ட்டர்ஸ், அங்க இருக்கிற மக்கள். அங்க ஆல்மோஸ்ட் அங்க வந்து ஒரு 80% இந்தியன்ஸுடைய சப்போர்ட் தான். யாருங்க சொன்னா தமிழர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க டிக்டாக்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் வளர்ந்து நிக்கிறேன்னா அங்க அவ்வளவு பேர் இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணனாலதான் இன்னைக்கு அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு காலகட்டங்கள்ல அந்த ஜெயன்ல இருந்து வெளியாகி நான் வந்துட்டு வீட்டுக்கிட்ட கடையை கொண்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த நேரம் வந்து அம்மா தவறிட்டாங்க, அப்பா தனியா இருக்காரு, ஸோ நம்ம தான் அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் என் வரப்போ, ஸோ நம்ம வந்துட்டு என்ன செஞ்சுட்டேன், என்னோட பிசினஸ் அப்படியே வந்து என் வீட்டுக்கிட்ட மாத்திட்டேன். வீட்டுக்கிட்ட மாத்தி கூட இங்க இருந்து எனக்கு கால் வரும். நம்பிக்கை பாலாஜி கிட்ட போனா சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும் அந்த நம்பிக்கை. நீங்க பாருங்க, இன்னைக்கு அதே விஷயம் தான், இன்னைக்கு என்னுடைய தொழில் துறை மாறி இருக்கு, ஆனா அதே வாடிக்கையாளர்கள் தான். அவங்களே தான் மேக்கப். சரி, ஏன் மேக்கப்புக்கு போனீங்க? மேக்கப்புக்கு நான் வந்து காரணம் என்னன்னா, அந்த காலகட்டங்கள் வந்து போன் கடையெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அது இதுன்னு அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த நேரத்தில் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நம்ம இப்படியே இருந்தால் முடியாது, ஆப்ஷன் நம்மளுக்கு ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த டைம்ல வந்து ஆயுர்வேதத்தை பற்றி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆயுர்வேதம் சம்பந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கும் நான் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதே சமயம் அதில் ஒரு லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் யோசிச்சது என்னன்னா, உடல் உள்ளுக்கு இருக்கிற உறுப்புகளுக்கு என்ன கொடுக்கணும், எப்படி அழகா வச்சுக்கணும்ன்றதை நம்ம படிச்சாச்சு. இதே மாதிரி உடலுக்கு வெளியே இருக்கிற இந்த அழகுத்துவத்தை படிச்சுட்டா ரெண்டுமே ஒன்னாயிரும்ல. பிகாஸ் இப்ப பாருங்க, இப்போ நான் வந்து யோசிச்ச விதம் என்னன்னா, அதான் சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எனக்குள்ள கொடுத்த அந்த கடவுள் கொடுத்த எனக்கு ஒரு அந்த தன்மையை வந்து, உன் வாழ்க்கையை நீயே பிளான் பண்ணு. ஸோ அப்போ நான் வந்து இந்த ஆயுர்வேதத்தை படிச்சு எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க, கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும்ல, ஒரு ஹெல்த் பிரச்சனை இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு ஹார்மோனல் இன்பேலன்ஸாவது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம மேக்கப் பண்ணிக்கிட்டே பேசலாமே. ஸோ மேக்கப்பும் முடிஞ்சிடும், கிளைனுக்கும் வந்து நம்ம விழிப்புணர்வு கொடுத்த மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், நான் வந்து யாருமே எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். என்னுடைய கடமை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா அதை சொல்ல வேண்டியது, அதை காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க எடுத்துக்கலையோ அது உங்களோட பிரச்சனை. தெரிந்தும் அந்த விஷயத்தை பத்தி சொல்லாம இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய கெட்ட கர்மா அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். ஸோ அதனால தான் ஒரு விஷயம் வந்துட்டு, இப்போ யூஸ்வலாகவே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா,
இந்த 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 ஒரு முக ஒப்பனையா இருக்கட்டும். இப்போ வெளியில வந்து நிறைய பேர் வந்து பாக்குறவங்களுக்கு வந்துட்டு பாலாஜி வந்துட்டு முக ஒப்பனையாளர் மட்டும்தான் தெரியும். ஆனா என்ன உட்கார வச்சு இப்ப பேசுறப்பதான் தெரியும் இவருக்குள்ள இவ்வளவு விஷயம் அடங்கிருக்கு அப்படின்னு. ஒரு சாமியார் மாதிரில இருக்கீங்க. சாமியார் அப்படின்னு சொல்றதோட ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சாமி அப்படின்றதோட, சாமி நம்ம சொல்றப்ப நம்மள சாமியா பார்ப்பாங்க. நம்ம சாமி கிடையாது, நமக்குள்ளதான் சாமி இருக்காரு. ஸோ அந்த சாமியை நம்ம தேடி போறது வந்து அந்த பாதை தான் ஆன்மீகம். ஸோ அந்த ஆன்மீக பாதையை தான் நிறைய பேருக்கு விழிப்புணர்வா, ஒரு சிலருக்கு கரெக்டா என்ன இப்போ லைக் இப்போ எல்லாத்துக்குமே வந்து வாழ்க்கையில எப்படின்னா ஒரு குழப்பம் வந்துடும். எல்லாத்துக்குமே இது மனிதர்களாகிய நம்ம ஒரு காலகட்டம் வந்து நம்மளே குழம்பிடுவோம். நம்ம சரியாதான் இருக்குமா, நம்மளுக்கு எப்படி போறது, என்ன பண்றது, அதாவது வழிகாட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில நான் ஒரு வழிகாட்டியா இருக்கேன், இருந்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த மேக்கப் முத எங்க தொட்டீங்க? இந்த மேக்கப் நான் முத தொடர்றப்போ வந்து அந்த டைம் 2013 அந்த டைம்ல வந்துட்டு என்னுடைய குரு கண்டிப்பா இதை பார்ப்பாங்க, டெவினாஸ் பிரைடல் அக்கா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல வந்து நன்றி மறக்காம இருக்கீங்களா? நான் எங்க போய் சொன்னாலும் சொல்லுவேன், எனக்கு இந்த மேக்கப்ல ஆசுலி போட்டது டெவினாஸ் பிரைடல், டெவினாஸ் அக்கா. உங்க இடத்துல உள்ளவங்க அவங்க வந்து முந்தி வந்து பிரிக்ஃபீல்ட்ல கடை வச்சிருந்தாங்க. ஸோ பிரிக்ஃபீல்ட்ல கடை வச்சிருந்தாங்க. ஸோ நான் அந்த டைம்ல வந்துட்டு நிறைய பேரோட விசாரிச்சேன். எனக்கு வந்து இவங்களோட தான் வந்து அந்த ஒரு காந்த அதிர்வு இருந்துச்சு. சரி அங்கேயே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். அங்கிருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு அப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் பண்ணி அப்புறம் எனக்குள்ள வந்து எப்போதுமே எனக்குள்ள வந்து ஒரு தனித்துவம் நான் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம இருக்கணும். ஓகே, நம்ம இதை படிச்சாச்சு, இன்னொரு 5 வருஷத்துக்கு இதையே வச்சுட்டு இப்படியே நம்ம ஓட்டுவோம், அந்த மாதிரி கிடையாது. அந்த இப்பெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த முக ஒப்பனை அப்படின்றது வருஷத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அதனுடைய அந்த ப்ராடக்ட்ஸும் சரி, எப்படி வந்து ஒரு புதிய காரோட புதிய மாடல் வருதோ அந்த மாதிரி ஒப்பனைக்கும் ஒண்ணா புதுசா கொண்டு வந்துகிட்டே வரும். ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சிறப்பு, இன்னும் வந்து சிறப்பான முறையில வந்து மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அந்த திறமைகளையே நம்ம வந்து வளர்த்துக்கணும். அப்போ நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு காலகட்டம் வந்துட்டு ஃபீனாஸ் மூலமா வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஃபீனாஸ் மூலமா வாய்ப்பு கிடைக்கிறப்போ அங்க நான் போயிட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னா, லைக் இப்போ வந்துட்டு ப்ரொடக்ஷனா வந்து திரைப்பட சம்பந்தமான முக ஒப்பனை, இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட், இந்த மாதிரிலாம் போய் கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அங்கிருந்து வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு ஃபீனாஸ் மூலமா வந்து இந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமோ அதெல்லாம் கரெக்டாக நான் யூஸ் பண்ணி அங்கிருந்து நிறைய நாலேஜ் எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டம் வந்தோடனே யாருக்கு இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் இந்த முக ஒப்பனையை தவிர்த்து வந்து இந்த திரைப்பட ஒப்பனை, இதெல்லாம் யாருக்கு வந்து நிறைய ஆர்வம் இருக்கோ இவங்கள வந்து ஒரு 20 பேரை முக்கியமா செலக்ட் பண்ணி அவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு 2019 இது நடந்துச்சு. 2019 வந்துட்டு நம்மள ஒரு 10 நாள் கூட்டிட்டு போவாங்க. போட்டிக்சன் ஃபுல்லாவே வந்து ஃபீனா ஸ்பான்சர். ஃபுல்லாவே அந்த 10 நாள் வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அதாவது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு என்ன தேவைப்படுது, அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே புது ஆளுங்க. ஸோ இந்த மாதிரியான புது முகங்கள் வந்துட்டு கொண்டுட்டு போயிட்டு எல்லாத்துக்குமே அங்கே வந்துட்டு பல வருஷங்கள் சிறந்து விளங்குற ஒரு டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அந்த துறைக்கு உண்டான ஆளுங்க இருப்பாங்க. அப்போ மேக்கப்ல ஒரு 25 பேர் இருக்காங்களா, ஓகே இவங்களுக்கு இவர் தான் வந்து 10 நாள் இந்த கிளாஸ் நடத்துவாரு. ஓகே இன்னைக்கு டைரக்ஷன் வந்து நீங்க படிக்க போறீங்களா, அந்த டைரக்ஷன்ல வந்துட்டு இந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு 10 நாள் கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு முகாம்னு நம்ம சொல்லலாம், ஒரு பயிற்சி பட்டறை ஒரு 10 நாள். ஸோ அந்த 10 நாளில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்பெஷல் எஃபெக்டாக இருக்கட்டும், பியூட்டி மேக்கப்பாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு செய்யணும், எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆளுக்கு நம்ம வந்துட்டு லைக் ஒரு பர்சனல் மேக்கப் செய்யறதுக்கும் ஒரு டிவி முன்னுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கும் there is a lot of difference. பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த வித்தியாசங்கள் எப்படி, அதனுடைய நுணுக்கங்கள் என்ன, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து போகிறப்போ அங்கே வந்து அந்த கிளாஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8லேருந்து காலையில் 8லேருந்து மதியம் 5 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். நான் 7:50 கிளாஸ்க்கு போயிடுவேன், 7:30 மணிக்கெலாம் கிளாஸ்க்கு போயிடுவேன். எனக்கு அந்த பங்க்சுவாலிட்டி ரொம்ப இருக்கும். இப்படி போக அந்த நான் எந்த ஒரு மேக்கப் கிளாஸ்க்கு போனாலும் எல்லாம் என்னை தனியாக பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா, நான் ஒண்டி தான் மேலே போய் உட்காந்துருப்பேன்.
ஆனா எனக்கு வந்துட்டு என்னடா நம்ம ஒரு மட்டும் காயா இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது இல்லை. நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோமோ அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு 7 நாட்கள் இந்த மாதிரி அந்த பயிற்சி பட்டறை ஓடிட்டு இருக்கிறப்போ 8வது நாள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் சொந்தமா உருவாக்குனாங்க. ஒரு ஸ்கிரிப்டை சொந்தமா உருவாக்கி ஓகே இந்த கேரக்டருக்கு நீங்க மேக்கப் பண்ணுங்க, இந்த பியூட்டி கேரக்டருக்கு இவங்க மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதையை உருவாக்கி எல்லாத்தையுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இறக்கி ஓகே இந்த வாத்தாக்கானுக்கு நீங்க மேக்கப் பண்ணிருக்கீங்களா, ஓகே புதுசா டைரக்டர் இருக்காங்களா, ஓகே நீ டைரக்ட் பண்ணு. அது அழகா விஷுவலைஸ் பண்ணி ஒரு அழகா வீடியோஸ் மாதிரி செஞ்சு அதுல யாரு இதை பெஸ்டா நல்லா செய்யறான் அந்த விஷுவலை போட்டு காட்டி, அதாவது நீங்க படிச்சீங்க, நீங்களே பண்ணீங்க, நீங்களே பாருங்க உங்க கண்ணு மனுக்கு. ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த ஹோல் டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போணுச்சு. ஸோ அங்கேயும் வந்துட்டு மற்ற சக புது புது மனிதர்களை வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்போஜர், அந்த ஒரு நட்பு இதெல்லாமே கிடைச்சிச்சு. ஸோ இதெல்லாமே தாண்டி வந்துட்டு நம்ம செஞ்ச அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு முன்னுக்கு அந்த விஷுவலாக போட்டு காட்டி அதில் வந்து யார் பெஸ்ட்டாக டைரக்ட் பண்ணியிருக்கா, யார் பெஸ்ட்டாக மேக்கப் பண்ணியிருக்கா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்க்குறப்போ ஃபினாஸில் வந்துட்டு எனக்கு தான் வந்து பெஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஸோ வாழ்க்கையில் எவ்வளோதான் சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி உங்களுடைய இந்த கேரியரை வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறப்போ அந்த ஊக்குவிப்பு இன்னும் அதிகமாகும். நிச்சயமா நிச்சயமா. அப்போ அந்த ஒரு ஊக்குவிப்பு அதிகமாகிறப்போ அந்த இடத்துல இருந்து நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஏன் வந்து ஷூட்டிங்க்கு போயிட்டு ஷூட்டிங் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு. அப்போ அந்த டைம் வந்துட்டு எனக்கு இண்டஸ்ட்ரியில யாரையுமே தெரியாது, நிஜமா எனக்கு இண்டஸ்ட்ரியில யாரையுமே தெரியாது. அப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப பல வருஷமா நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த கோயிலில் வந்துட்டு எனக்கு என்னுடைய எந்த கோயில் போறீங்க? சிவகாளியம்மன் கோவில். சிவகாளியம்மன் கோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 வயசுல இருந்து நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ ஒரு காலகட்டம் வந்தோடனே அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு தோழி அறிமுகமானாங்க, அவங்க பேர் உமா. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு நீங்க நல்ல மேக்கப்லாம் செய்றீங்களே, இப்படி ஏன் எப்படி நீங்க இருக்கீங்க, உங்களை நான் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு போறேன். யார் எவருன்னு தெரியாது, கடவுள் வந்து மனித ரூபத்துல வருவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்னைக்கு நான் இந்த இண்டஸ்ட்ரி உள்ளுக்கு வந்து இருக்கிறதுக்கு என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போனது வந்து அவங்க தான், உமா. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தினவர் தான் எஸ்பி சரவணன் சார். ஸோ எஸ்பி சரவணன் சார் மூலமா ஆமா அங்கிருந்து கேஎல் காலிவுட். ஸோ அந்த கேஎல் காலிவுட்ல என்னை வந்து ஒரு முக ஒப்பனையாளர் அறிமுகப்படுத்தி அங்கிருந்து அவரும் நிறைய பேருக்கு என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு, பாலாஜி மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்லா செய்வாரு, வாய்ப்பு கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே கரெக்டா போய் எனக்கு உட்கார்ந்தது தான் வந்து வீடு ப்ரொடக்ஷன். ஸோ முதல்ல ஆனா அது ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு நம்பிக்கை, மறுபடியும் இந்த நம்பிக்கைக்கு காரணம் அந்த நம்பிக்கை தான். ஏன்னா நம்மளை பத்தி யாருன்னு தெரியாது. ஸோ அந்த டைம் வந்துட்டு தமிழ் ஸ்கூல் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த தமிழ் ஸ்கூல் வந்து தமிழ் ஸ்கூல் திரைப்படத்துடைய முக ஒப்பனையாளர் நான் தான். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னை உமா தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, வாங்க அவங்களை நான் எங்கெல்லாம் அறிமுகப்படுத்தி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரம் அப்போல்லாம் வந்து எப்படின்னா உமாவுக்கு நான் தான் மேக்கப் பண்ணுவேன். ஸோ அவங்க சொல்லுவாங்க நான் தான். உமான்றது யாரு? உமான்றது வந்துட்டு அந்த கோவில் மூலமாக எனக்கு அறிமுகமானவங்க. இல்லை அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா? இல்லை அவங்க இண்டஸ்ட்ரியில் இல்லை, ஆனால் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் தெரியும். ஸோ அப்போது நாங்கள் எங்களுக்குள்ள அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து மாடல் இல்லை, எனக்கு நீங்கள் மேக்கப் பண்ணுங்க, யார் மேக்கப் அழகாக இருக்கான்னு கேட்டாலும் நான் சொல்கிறேன் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் பாலாஜி அப்படின்னு சொல்கிறேன், இந்த மாதிரி நான் உங்களை அறிமுகப்படுத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஷோ கொண்டுட்டு போயிருந்தாங்க. அந்த டைம் வந்து பென்ஜி அண்ணன் வந்துட்டு ஒரு அவார்ட் ஷோ செஞ்சுருக்காரு. ஸோ அந்த ஒரு அவார்ட் ஷோவில் போய் தான் வந்துட்டு நிறைய டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து அறிமுகப்படுத்தி விடுறப்போ டேவிட் ஆண்டனி. ஸோ அவர் வந்து பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருக்கீங்களா அப்படின்னு, மேக்கப் ஆர்டிஸ்ட் இவர் தான் அப்படின்னு. மேக்கப் ஆர்டிஸ்டா? நாங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படி. அப்போலாம் வந்து எனக்கு வீடு ப்ரொடக்ஷன்னு தெரியாது. நான் அப்படி லைக் எப்படின்னா இவ்வளோ ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் நம்ம போய் வேலை செய்ய போகிறோமா எனக்கு தெரியாது. அப்போது யூஸ்வலாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்துட்டு ஆமாம் சொல்லுவாங்க எங்கே நம்மளை கூப்பிட போகிறாங்க எல்லாம் வியாசா தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வாரம் சென்று எனக்கு கால் பண்ணிவிட்டு ஐயா அந்த மாதிரி பூச்சவங்க ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு. அங்கே போயிட்டு உள்ளுக்கு திறந்து மண்ணுக்கு டேனிஸ் அண்ணா உட்காந்துருக்கிறாரு. என்னடா இவர் டிவியில் பார்ப்போமே எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் எனக்கே தெரியும் அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஓனரே அவர் தான். அப்போ இப்போ இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ சொன்னாங்க ஐயா அப்போ நான் சொன்னேன்னே இதுதான் நான் செஞ்சு. அப்போ தான் வந்து கேஎல் காலிவுட் தான். கேஎல் காலிவுட் ஏன்னா நம்ம பர்சனல் மேக்கப் பண்ணுறதோட வெளியில் ஆளுங்களுக்கு மேக்கப் பண்ணுறதோட
லைக் இந்த ஷூட் மேக்கப் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹோஸ்டிங் மேக்கப் இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஏறக்குறைய தெரியும். அதை பார்க்குறப்போ வந்துட்டு ஓகே இந்த தம்பினால முடியுமா முடியாதா அப்படின்னு. அப்போ அந்த ஹாலிவுட்ல நான் பண்ண அந்த சில மேக்கப்லாம் பார்க்குறப்ப ஐயா நீங்கள் இதே மாதிரி பண்ணால் எனக்கு போதும் அப்படின்னு. ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அண்ணன் எடுத்தோனே சில பேருக்கு வந்துட்டு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் எனக்கு எடுத்தோனே தென்னை மரம் ஏறுற அளவுக்கு கிடைக்குது. ஸோ நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து இந்த சில விஷயங்கள் வந்துட்டு கரெக்டாக வருமா வராதான் தெரியும், நான் இருக்கேன் நீ செய். எந்த படத்துக்கு இது? தமிழ் ஸ்கூல். தமிழ் ஸ்கூல். அதுதான் எனக்கு வந்துட்டு முதல் திரைப்படம். எடுத்தோடனே முதல் சீரீஸ் எதுவுமே இல்லை, முதல் திரைப்படம். ஸோ அந்த திரைப்படத்தை வந்துட்டு எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த திரைப்படத்தை. ஸோ அண்ணன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அன்னைக்கு, ஐயா நான் இருக்கேன், உன்னால் முடியும் நீ செய். அந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ அங்கேருந்து வந்து ஒரு 20 நாள் தனியாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு என்ன செய்யணும் எது செய்யணும். அந்த 20 நாள் வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருந்துச்சு. பட் சுற்றி இருந்த எல்லாருமே நடிகர்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு குரூவாக இருக்கட்டும், அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம், அந்த ப்ரொடக்ஷன் போகிற வரைக்கும் என்னோட பிறந்த நாளுக்கு நான் சொந்தமாக கேக் வெட்டிக்கிட்டது கிடையாது. அந்த கொண்டாட மாட்டீங்க? யூஸ்வலாக அந்த மாதிரி இல்லை, கோவிலுக்கு போவேன் அவ்வளோதான் முடிஞ்சு, அந்த மாதிரி அப்படியே தான் இருந்துருச்சு. ஆனால் இதுதான் இந்த ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டு என்ன நாங்கள் ஷூட்டிங் போன டைம் வந்து கரெக்டாக ஜூலை மாதம் என்னோட பிறந்த நாள் வந்துட்டு டேட் எனக்கு தெரியும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சு ஒரு கேக்கை வெட்டி அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப அப்படியே சென்டிமெண்டலாக போயிடுச்சு. என்னடா நம்மளை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நடத்துகிறாங்களே அப்படின்னு. ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த ஜேர்னி உருவாகி தான் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம டேனிசனை தான் நிறையா எந்த ஒரு மேக்கப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு அப்படியே கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் வளர்ந்து உட்காந்துருக்கேன்னா என்னுடைய திறமையை அடுத்து என்னை தூக்கி விட்டு அழகு பார்த்த வீடு ப்ரொடக்ஷன் தான். இவ்வளோ பேர் இருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இல்லை குறிப்பு எல்லா பேரையும் சொன்னோம்னா பத்தாது இல்லையா நிகழ்ச்சியில். இப்போ இருந்தாலும் நீங்கள் நினைவுபடுத்தி இவ்வளோ பேரை சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மேக்கப் விஷயத்துக்கு வருவோம். சில பேரோட மனசில் வந்துட்டு இந்த மேக்கப்போடைய விலையை வச்சு தான் அதோடைய தரத்தை முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினா தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா தான் அது சரியாக வரும், உங்களுடைய அது உண்மையாது? ஓகே, இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு என்ன கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, நிறைய பேருடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, விலை கூட இருந்தால் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும். விலை கூட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ப்ராடக்ட் தான், ஆனால் அது நம்ம ஸ்கின்க்கு சூட்டபிளாக ஆகுமா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது இல்லை. ஒரு மனிதனுக்கும் ஒரு விதமான மேக்கப் இருக்கா, இல்லை ஒரு விதமான தன்மை இருக்கா, என்ன எப்படி அது? இது வந்து தன்மைகள் அப்படின்றதோட ஒவ்வொரு விதமான மேக்கப் இருக்கான்னு சொல்றதோட இட்ஸ் அக்கார்டிங் டு த ஸ்கின் டோன். ஸோ அந்த ஸ்கின் டோனுக்கான அந்த ஒரு வித்தையை நம்ம கரெக்டா வந்து உருவாக்குறப்போ அந்த மேக்கப் அழகா வந்துடும். எத்தனை ஸ்கின் இருக்கு அப்படி பார்த்தா? இப்போ என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்கின்லேயே மோர் தென் 15 விதமான டோன் இருக்கு. ஃபேட் டோன்ல இருந்து, எலோவிஷ் டோன்ல இருந்து, டஸ்கி டோன்ல இருந்து, இந்த மாதிரி வரிசையா நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அது இப்போ உங்களை மாதிரி வல்லுநர்களுக்கு தெரியும். இப்போ மேக்கப் போடுற சாதாரண ஆளு எப்படி கண்டுபிடிப்பாங்க எனக்கு இதான் டோனு, எனக்கு இப்படிதான், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போ என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு கிளைண்ட் வந்து எங்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அவங்களோட ஸ்கின் டோன் என்னன்னு கேட்டுருவேன். அந்த ஸ்கின் டோனுக்கு ஏறக்குறைய இருக்கிற பிலோ ஒரு 2 ஷேட்டு, மேலே ஒரு 3 ஷேட். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். பிகாஸ் ஏன்னா இப்போ சில பேருக்கு வந்து சரி, இப்போ அவங்களுக்கு அந்த ஸ்கின் டோன் என்னன்னு தெரியலன்னா, அவங்க ஸ்கின் டோன் என்னன்னு தெரியலன்னா தான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேனே. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? பார்த்தோன்னே சொல்லுவீங்களா? பார்த்தோன்னே சொல்லிடுவேன். இதுதான் என்னுடைய மேஜிக் பண்றீங்களா? அது எப்படி நீங்க பார்த்தோன்னே சொல்லுவீங்க? இதுதான் என்னுடைய தனி சிறப்பு. இப்போ பாருங்க, நான் வந்துட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் ரொம்ப பல வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மோர் தென் 1000 யூனிட்ஸ் வந்து ஃபோன்லேயே அவங்களோட பிக்சரை பார்த்து இதுதான் அந்த கோட் உனக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்லி 1000 யூனிட்க்கு மேலே நான் வித்துருக்கேன். யாருமே ஒரு ஆளு கூட இன்ன வரைக்கும் வந்து எனக்கு நீங்க தப்பான கோட்டை அனுப்பியிருக்கீங்க இன்ன வரைக்கும் சொன்னதில்லை. பார்த்தே செஞ்சிருவீங்க, பார்த்தே கொடுத்துருவேன். அப்படியே அதை பார்த்து எனக்கு சரியா தெரியல அப்படின்னா அந்த கிளையனோட அனுமதியோட அம்மா ஒரு வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்றவேன். ஏன்னா சில பேர் வந்து வீட்டுள்ளுக்கு இருந்து அனுப்புவாங்க, அந்த கலர் சரியா தெரியாது. அப்புறம் என்ன செய்வேன், சூரிய வெளிச்சத்துக்கு வெளியே வந்து ஃபேஸை காட்ட சொல்லுவேன். ஸோ இதுக்கெல்லாம் சில அறிகுறிகள், சில விதிமுறைகள் இருக்கு. ஸோ அதை நம்ம பண்றப்போ அவங்களுக்கு உண்டான கரெக்டான டோன் மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியல, இது என்னுடைய ஒரு சிறப்புன்னு நான் சொல்லலாம். இல்லை, இப்போ அந்த முகத்துக்கு இப்போ ஒரு மேக்கப் போடுறேன்னு வச்சுக்கோமே, என்னென்ன இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. ஓகே, யூஸ்வலாக இப்போ என்னை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முகத்துக்கு
முக முக ஒப்பனைக்கு வந்துட்டு முதல்ல நீங்க போட வேண்டியது 3 விஷயங்கள். 3 பிரைமர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். இது 3மே ரொம்ப அடிப்படையான விஷயம், போட்டே ஆகணும். இந்த 3 நீங்க போட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இப்போ நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஃபவுண்டேஷன், இப்போ என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் டெய்லி யூஸ் பண்றது வந்துட்டு இட்ஸ் நாட் ரெக்கமெண்டபிள். என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ என்னுடைய வாடிக்கையாளர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க, எங்கேயாச்சும் ஈவென்ட்க்கு போனா நீங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்க. ஃபார் டெய்லி பேசிஸ் ஜஸ்ட் காம்பேக்ட் பவுடர் மட்டும் போதும். பெண்கள், அதாவது நம்மளுடைய தமிழ் பெண்கள் நான் சொல்றேன், ஒரு பவுடர் அடிச்சு ஒரு கண்ணுக்கு கீழே ஒரு ஐலைனர் போட்டு அழகா ஒரு லிப்ஸ்டிக் அடிச்சாலே ஒரு 80% அவங்களுக்கு அந்த அழகு வந்துடும். இயற்கையிலே அவங்க அழகுதான், இயற்கையிலே அழகு. ஸோ அந்த அழகுக்கு அழகு இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறது, அதாவது யூ ஆர் என்ஹான்சிங் த பியூட்டி, அவ்வளவுதானே தவிர ஒரு டேமேஜான ஒரு மூஞ்சை நம்ம அழகுபடுத்துறது கிடையாது. கடவுளின் படைப்புல வந்து எல்லாமே அழகுதான். ஸோ அந்த அழகுக்கு நம்ம வந்து அழகு சேர்க்கிறோம். சில பேர் பார்த்தோம்னா முகத்தை கழுவிட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு வருவாங்க, கண்ணில் மை மட்டும் போட்டு, பார்க்க அவ்வளோ லட்சணமா இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு மேக்கப் போட்டே பார்த்து பழகிருப்போம், அவங்க மூஞ்ச கழுவுனாங்கன்னா பார்க்கவே முடியாது, அப்படி இருப்பாங்க. என்ன காரணம் இருக்கு? இது வந்து அவங்களுடைய அந்த அடிப்படையை அப்படியே பழகிட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படின்னா முக ஒப்பனை அப்படின்றது வந்துட்டு தேவைக்கு ஏற்பதான். எப்ப தேவைப்படுதோ அதுலயே வந்துட்டு அந்த தேவைக்கு ஏற்ப அப்படின்னு சொல்றப்போ, இப்போ நீங்க வந்து ஒரு வெட்டிங்க்கு நீங்க போறீங்க, ஸோ தேவைக்கு ஏற்ப பண்ணிக்கலாம். ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க, தேவைக்கு ஏற்ப நீங்க பண்ணிக்கலாம். வீட்டுல நீங்க இருக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் பவுடரோட நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ப, ஸோ இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ப அப்படின்றப்போ இந்த அடிப்படை விஷயங்கள் வந்து தெரியாதவங்க தான் வந்துட்டு டெய்லி அந்த ஒரே விஷயத்த வந்துட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 5 கிலோக்கு மேக்கப் பண்ணாங்கன்னா நாளைக்கு 5 கிலோக்கு மேக்கப் பண்ணுவாங்க. 5 கிலோ மேக்கப் இருக்கா? எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள். அதாவது 4-5 கோட்டிங் அடி மேல போறது. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒரு தேவைக்கு ஏற்ப தெரியணும். சரி, இப்போ இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சா, அது என்ன, அது லேயரா போடுறீங்களா? ஒரு லேயர், 2வது லேயர், ஒரு 5க்கு மேல, ஏன் அது அந்த மாதிரி எதுக்கு லேயர் அப்படின்றது வந்துட்டு? இல்லை, நான் சரியா தான் கேட்கறான்னு கேள்வி தெரியல, குத்து மதிப்பா கேட்கறேன். எனக்கு நீங்க எந்த லேயர் சொல்றீங்கன்னு எனக்கு. இப்போ வந்து அவங்களோட மேக்கப் அழிக்கிறதுக்கே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஓகே ஓகே. யூஸ்வலாக இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது வந்துட்டு மேபி இது வந்து ஒரு கல்யாண லுக்குக்கு சூட்டபிள் ஆகலாம், ஒரு கல்யாண லுக். ஆனால் இப்போ கல்யாண லுக்லாம் அந்த அளவுக்கு வந்துட்டு லேயராக போடுறது இல்லை. இப்போ எல்லாமே வந்து ரொம்ப எதிர்பார்க்கறது வந்து எப்படின்னா நேச்சுரல் லுக் போதும், என் ஸ்கின்க்கு நான் இருந்தால் போதும், மாறிட்டாங்க. இப்போலாம் வந்து நிறையா தான் காலங்கள் மாறும், நவீனங்கள் மாறுறப்போ நம்ம ஆட்களும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அவங்க செல்ஃபை வந்துட்டு கொண்டுட்டு வராங்க. ஸோ இப்போலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாருமே கேட்குறது வந்து என்னன்னா, நான் சிம்பிளாக இருந்தால் போதும், சுத்தமாக இருந்தால் போதும், நேச்சுரலாக இருந்தால் போதும், என்னோட ஸ்கினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி விட்டா போதும், இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி இல்லை. அந்த காலத்துல வெறும் மஞ்சள் வந்துருவாங்க. அந்த காலத்துல வெறும் மஞ்சள் தானே. அந்த காலத்துல அப்போ இருக்கிற கல்யாண மேக்கப் எப்படி தெரியுமா? இப்போ ஒரு அந்த காலம்னு சொல்ல முடியாது, மேபி ஒரு இப்போ நான் வந்த ஒரு 2018, 19 அந்த டைம்ல இப்பதான் ஒரு ஆளு போட்டோ எடுத்து எனக்கு இதே மாதிரி வேணும். அது அப்போ. இப்பயும் இல்லை, இப்ப அதெல்லாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வர கிளைண்ட்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுக்கு பண்ணீங்களே எனக்கு அதே மாதிரி வேணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்ப அந்த மாதிரிலாம் இப்ப இல்லை. இப்போலாம் வந்து இப்போ என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா என்னுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 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 மேக்கப் எங்கிட்ட வராங்க அப்படின்னா, ஒரு வெட்டிங் மேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த மேக்கப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு நானே ஸ்டைலிங் பண்ணிடுவேன். முடியெல்லாம் செஞ்சிருவீங்க? ஸ்டைலிங் வந்து எப்படின்னா, ஸ்டைலிங் வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைலிங் தவிர்த்து, அதாவதுமா நீ என்ன கலர் போடணும், உனக்கு என்ன கலர் சூட்டபிள் ஆகும். இப்போ வச்சுக்கோங்களேன், ஒரு கல்யாண பொண்ணு வந்து புக் பண்றாங்க. இப்போ யூஸ்வலாக கல்யாண பொண்ணுலாம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு புக் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு கல்யாண சாரி எடுக்கிறதுக்கு அண்ணனோட அட்வைஸ் ஏதாச்சும் தேவைன்னா கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்க ஸ்கினுக்கு என்ன கலர் சரியா வரும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஸ்டைலிங் இருக்கு. ஸோ அந்த கலர்ஸ் இப்போ போன வாரம் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு 12 ஜூலை கல்யாணம். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அண்ணா எனக்கு சாரி எடுத்திருந்தாங்க, ஆனால் அந்த சாரி எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் சொன்னேன், என்னம்மா சாரி எடுத்திருக்கீங்க அப்படின்னு. இல்லைண்ணே எனக்கு எதுவுமே தெரியல, சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஓகே இந்த சாரி நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். இன்னும் வாங்கலை அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, பார்த்து வச்சுருங்க, நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், அண்ணன் வரேன், நீங்களும் வாங்க, உங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நானே வந்து உங்களுக்கு என்ன கலர் சூட் ஆகும் எல்லாமே கட்டி பார்த்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டேன். யாரு சாமி நீங்க? நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயத்த செய்யலாமே. சரி, இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்துக்காகவும் கேட்க போறேன். இப்போ ஓகே, உங்களுக்காக தான் கேட்க போறேன், நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஆளு,
ஓகே. ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். நான் எந்த மேக்கப், எந்த ப்ராடக்ட் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? விலை குறைவாகவும் இருக்கணும், அந்த ப்ராடக்ட் தரமாகவும் இருக்கணும், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் பாலாஜி இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் எதை சொல்லுவார்? ஓகே, இப்போது என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, இத்தனை வருஷம் நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸே கிடையாது. பட் இப்போ கொஞ்ச நாட்களாக, கொஞ்சம் வருஷங்களாக, கொஞ்சம் நாட்கள் சொல்கிறத விட கொஞ்சம் வருஷங்களாக வந்து என்ஆர்சி காஸ்மெட்டிக் அப்படின்ற ஒரு மலேசியா ப்ராடக்ட். மலேசியாவா? இது மலேசியா ப்ராடக்ட்னு நிறைய பேருக்கு தெரியாது. மலேசியா நாங்கள் நம்ப மாட்டோமே. நாங்கள் வெளிநாட்டு முத்திரை குத்துனா தானே அது நல்ல ப்ராடக்ட்னு நம்புவோம். இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம நாட்டிலேயே நிறைய நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ரீசனபிளான ப்ரைஸோட. ஆனால் நம்ம வந்து அது தெரிஞ்சிருக்குமா? தெரியலையே. நமக்கு வந்து மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஜெர்மனி, மேட் இன் ஜப்பான் அப்படின்னு போட்டாதான் நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தெரியாத விஷயங்களை தான் நான் வந்து வெளியில கொண்டுட்டு வரேன். நம்ம நாட்டிலே இவ்வளவு. இந்த என்ஆர்சி நீங்களா, அது என்ன நிறுவனம்? அது என்ஆர்சி காஸ்மெட்டிக் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபேக்டரி. ஸோ ஒரு காஸ்மெட்டிக் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த ஃபேக்ட்ரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பாங்கியில் இருக்குது. ஸோ அந்த பாங்கியில் வந்துட்டு நீங்கள் போனாலே அந்த இன் ஹவுஸில் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நீங்கள் அங்கே டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அதை தவிர்த்து வந்து அவங்களுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ மலேசியா ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ பிஜே கேஎல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் தான் ஒரே ஒரு தமிழன். நீங்கள் தானா? எஸ். ஸோ ஒருவேளை நீங்கள் ஏஜென்ட்றதுனால ஒருவேளை அது நல்லா இருக்கு அப்படின்னு. ஏஜென்ட்றதுனால அப்படி இல்லை. நல்ல ஒரு விஷயத்த வந்துட்டு நான் அதை நிறைய பேருக்கு யூஸ் பண்ணியும், நானும் அதை யூஸ் பண்ணியும் நல்ல ஃபீட்பேக்ஸ் வரப்போ அதையே நம்ம வெளியில கொண்டுட்டு வரக்கூடாது. சரி, இப்போ ஒரு ஆர்டினரியா ஒரு பொண்ணு டெய்லி மேக்கப்புக்கு என்னென்ன பயன்படுத்தணும்? ஓகே, இப்போ நம்மளுடைய தமிழ் பெண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் யூஸ்வலாக என்னோட கிளையனுக்கு சொல்கிற தமிழ் பெண்களுக்கு சொல்கிறது ஒன்று தான். டெய்லி யூசேஜ் வந்துட்டு ப்ரைமர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் மூணுமே கண்டிப்பாக இருக்கணும். இதை தவிர்த்து வந்து காம்பேக்ட் பவுடர் ஒரு எப்பயாவது வெளியே போகிறப்ப போட்டுக்கிறதுக்கு முக்கியமானது, இல்லைன்னா வச்சுக்கலாம். ஓகே, ஒரு காம்பேக்ட் பவுடர், தென் ஒரு அழகான லிப்ஸ் கலர், தென் கண்மை, போதும். நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஒப்பனை கலைஞர் ஆகணும்னு நினைக்கிறேன் பாலாஜி அவர்களே. எனக்கும் உங்களுக்கு ஒரு போட்டி கொடுக்கணும்னு தோணுது. நானும் வந்து ஒரு மார்க்கெட்டில் உள்ள நுழைஞ்சு நானும் ஒரு ஒப்பனை கலைஞர் ஆகணும். நான் இல்லைன்னா மக்கள் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன விஷயத்த அவங்க கடைப்பிடிக்கணும், அவங்க இந்த துறைக்கு வரணும்னா இந்தந்த சவால்கள் இருக்கு, இது அவங்க கடந்து வரணும்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஓகே, இந்த முக ஒப்பனை அப்படின்னு சொல்றப்போ இப்போ நம்மவர்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம கம்யூனிட்டியை மட்டும்தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவு வந்துட்டு எல்லா ஸ்கினுக்கும், மற்ற மதத்தினர்களுக்கும் பண்ணணும். அதுதான் தனி சிறப்பு. மலாய்க்காரர்கள், சீனர்கள், அவங்களுடைய டோன் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்து டோன் எப்படி இருக்கு. ஏன்னா இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ நான் கோத்ரூ பண்ணி நான் பார்க்குறதுலே வந்து இந்தியன் ஸ்கினுக்கு ஒரு இந்தியன் அழகாக செஞ்சிடுறாங்க. பட் வந்துட்டு மற்ற மதத்தினருக்கு வந்துட்டு அவங்களுடைய அந்த முகத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேருக்கு செய்ய தெரியல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எஸ், நம்மளுடைய மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதே சமயம் முக ஒப்பனையாளர்களும் நிறையா வந்திருக்காங்க இப்போ. ஸோ உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஸ்கின் டோன் மட்டும் இல்லை, எல்லா விதமான ஸ்கின் டோனுக்கும் நீங்கள் மேக்கப் பண்ண கற்றுக்கணும். ஸோ கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும். சிறப்பு இன்னொன்று அவங்களுடைய வர்த்தகமும் பெரிய அளவுக்கு வளரும் இல்லையா? பெரிய அளவு இருக்கும். இப்போ என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 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 தமிழருக்கு, ஒரு மலாய்க்காரருக்கு, ஒரு சீனருக்கு, எல்லா ஸ்கினுக்கும் என்னால் மேக்கப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் வளர்ந்துருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்துட்டு நமக்கான அந்த ஒரு தனி சிறப்பு இருக்கு. அதனாலதான் திவிதிகாவோட ஒப்பனை கலைஞரா இருக்கீங்க. வேற நீங்க இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஆக்சுவலி இதுல வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, முக ஒப்பனையாளருக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு, இவ்வளோ பெரிய ஒரு இது இருக்கான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்களுக்கு நாலேஜ் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் முக ஒப்பனையாளருக்கு கவர்மெண்ட்ல வேலை இருக்குன்னு? தெரியாது. இதெல்லாம் நான் அலசி ஆராய்ஞ்சேன். கவர்மெண்டால நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பர்சனா இருக்கிறப்போ கவர்மெண்டோடைய சலுகைகள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு முக ஒப்பனையாளராக ஆகணும்னா ஒரு படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் திறந்து அப்படியே நீங்க போகணும், அதை மட்டும் நினைக்காதீங்க. அதை தவிர்த்து வந்துட்டு உங்களால வந்து என்ன விஷயங்களை வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்குற அந்த நல்ல விஷயங்களை உங்களால எடுத்துக்க முடியுமோ அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முக ஒப்பனை துறையில வந்து
நம்ம வந்துட்டு நிறைய சலுகைகள் வந்துட்டு நிறைய அங்கீகாரங்கள் இப்போ கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு நம்ம வளர்ந்து நிற்கிறோம் அப்படின்றப்போ அதுக்குண்டான தரத்தையும் நாலேஜையும் படிப்பையும் நீங்கள் வந்துட்டு உயர்த்திக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது நானே என்னோடய ஃபீல்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு கவர்மெண்ட் சம்மந்தமாக எந்த ஒரு கிளாஸஸ் நடந்தாலும் வந்துட்டு நான் ரொம்ப போய் அதில் கலந்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏதாச்சும் கிடைச்சிச்சு அப்படின்னா போயிட்டு உங்களோட ஸ்கில்ஸை வந்து இன்னும் நிறையா வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பர்சன்கிட்ட நம்ம போய் படிச்சுட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம த பெஸ்ட்டு அப்படின்னு கிடையவே கிடையாது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது இத்தனை வருஷத்தில் நானே ஒரு 300 கிளாஸ் போயிருப்பேன். நானே ஒரு 300 கிளாஸ் சும்மா போய் உட்காந்துருப்பேன். இன்னமும் சும்மா போய் உட்காந்துருப்பேன். பிகாஸ் ஏன்னா நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு 10 மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கோம். அந்த 10 பேருமே ஒரே ஆளுக்கு பண்றப்போ அந்த ஒரே ஆளோட முகத்தை 10 பேர் வேற வேற மாதிரி காட்டுவாங்க. அதுதான் நாலேஜ். அப்ப அந்த 10 பேருக்கும் இருக்கிறது என்னன்னா வேற வேற நாலேஜ். ஆனா அந்த நாலேஜ் அந்த ஸ்கில்ஸை கொண்டு அந்த ஒரே பர்சனை வந்துட்டு அழகு காட்டுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட படிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாத்துலேயுமே கரெக்டாக வந்துடுவீங்கன்றது கிடையாது. அது வந்து ஒரு கடல் போல இந்த கலைத்துறை வந்து ஒரு கடல் போல, இந்த முக ஒப்பனை வந்து ஒரு கடல் போல, கடல் தண்ணியை நம்ம எண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜை கெயின் பண்ண முடியுமோ கெயின் பண்ணுங்க. அதே ரீதியில் ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இந்த முக ஒப்பனை கலைத்துறையில் வந்துட்டு நல்ல பிரபலமாக யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நிறைய பேர் இருக்கீங்க. ஆக்சுவலி நான் வந்து என்ன பிரபலம் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்பலை. என்னோட இன்னும் உயர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல நாலேஜ், நல்ல ஒரு வழிகாட்டல கொடுத்தாலே வந்து இங்கே இந்த மாதிரி விஷயம் நடக்குது, போங்க, உங்களுக்கு நீங்கள் இது படிக்கிறீங்களா, இது சம்மந்தமாக இங்கே இந்த துறை இருக்குது, போங்க. நானும் வந்து என்றைக்குமே அப்படிதான். ஐயோ நம்ம படிச்சுட்டோம், நம்ம எல்லாத்தையுமே ரகசியமாக வச்சுக்குவோம், நம்ம மட்டும் போயிட்டு வந்துடுவோம், அந்த மாதிரி கிடையாது. என்னை சுற்றி யார் இருந்தாலும், ஈவன் என்கிட்ட வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட நான் வந்துட்டு நாளைக்கு ஒரு மேக்கப் இருக்கா, என்னால் போக முடியலையா, அந்த ஸ்டூடெண்ட்க்கு எடுத்து கொடுத்துருவேன். என்றைக்குமே என்கிட்ட வர ஸ்டூடெண்ட் வந்துட்டு நான் மேக்கப் சொல்லி கொடுத்து பிஸ்னஸையும் நானே கொடுத்துருவேன். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. படித்து கொடுத்த கையோட அப்படி கைகளை விட்டுருவாங்க. ஏன்னா அது என் காதால் நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம சமுதாயத்தை நம்ம வளர்க்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நம்ம அதை வாயால் சொன்னால் மட்டும் பத்தாது. நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம அறிவும் கொடுக்கணும், நல்ல ஒரு பிஸ்னஸையும் தேடி கொடுக்கணும், நம்மக்கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் கொடுக்க முடியுதோ அதை கொடுக்கணும். ஸோ சூப்பர் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, என்ன மாதிரி இன்னும் நல்லா என்னோட பிரபலமாக கூட நீங்கள் வரலாம், இல்லை என்னோட இன்னும் பெட்டரான நீங்கள் ஒரு நல்ல ஒரு முக ஒப்பனையாளராக நீங்கள் வரணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி திரு பாலாஜி அவர்களே. இன்னைக்கு நம்மளுடைய அருகுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம மீண்டும் வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். நன்றி. இன்று நமது நம்பிக்கை ஸ்டார் அரங்கில் பாலாஜி அவர்கள் வந்திருந்தார். ஒப்பனை கலைஞர் அப்படின்னும் போது அது வந்து நிறைய ஒரு நுணுக்கமான விஷயங்கள் சார்ந்தது தான். எப்படி வந்து ஒரு திரைப்படத்தை ஒரு தொகுப்பாளர் எடிட் பண்ணுறாரோ அந்த மாதிரி தான் ஒரு முகத்திற்கு என்ன தேவை, எது தேவையில்லை, எது அளவாக இருக்கணும், எது கூட இருக்கணுன்றத நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த திறமையை இந்த முக ஒப்பனையாளர்கள் வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கா, அந்த ஸ்கிலை இன்னும் நீங்கள் மேம்படுத்தணும்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிங்கன்னாரு. அதை விட மிக முக்கியம், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னாரு. அந்த எண்ணமே கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தரும் அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். இந்த கலைத்துறை என்பது வந்து அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக இன்னும் பல விஷயங்களை நம்ம செய்யலாம் என்ற சிந்தனையோடு உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி இன்று நான் விடைபெறுகிறேன். நம்பிக்கை ஸ்டாரில் அடுத்து சந்திப்போம். வணக்கம்.